அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது நீங்கள் காணுகின்ற இடம் இந்த திரைச்சீலை, இந்த அறைக்கு வரக்கூடிய ஒரு திரைச்சீலை. அதனுடைய ஒரு முன் தொகுப்புகளை காட்டுகிறேன் பாருங்கள். இந்த பெட்டு பெரிய பெட், கிட்டத்தட்ட 4 பேர் படுக்கக்கூடிய பெட். 4 பேர் இதில் படுக்கலாம் ஒரே நேரத்தில். அப்படியான பெட். என்னுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், சில மனிதர்கள் வீடு கட்டும் போதே தான் அதில் அனுபவிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்டுவார்கள். ஆனால் சில பேர்கள் இந்த உலகத்திலும் நாம் நன்மை அடைய வேண்டும், மறுமையிலும் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி கட்டி வைத்திருக்கின்றார்கள். நான் தற்பொழுது புத்தளத்தில் இருக்கின்றேன். அங்கே ஒரு தாய் இருக்கிறார். அவரோட வீட்டுக்கு நாம் வந்து தங்கலாம். நாம் மட்டுமல்ல, யாரெல்லாம் தவ பணியில் வாரார்களோ, ஆண்களோ பெண்களோ, அவர்கள் தங்குவதற்காக வேண்டி இந்த அறை கட்டி வைத்திருக்கின்றார்கள். இதில் ஒரு குடும்பம், இதே போல் இன்னொரு குடும்பம், இன்னும் அம்மனுக்கும் ஒரு அறை ஒன்றிருக்கிறது. எனக்கு இப்படியே இருக்கிறது. இவர் கட்டி வைத்திருக்கிறார். பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அலுமாரிகள் எல்லாமே இருக்கிறது. இதில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், எல்லா வேலையும் பார்க்கலாம். இதில் என்ன ஃபேன் இருக்கிறது, இப்படி ஃபேன் இருக்கிறது, மேலுக்கு ஒரு ஃபேன் இருக்கிறது. விரும்பின ஃபேனை நம்ம பாவிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபேன் அந்த மாதிரி வேலை செய்யும். ஒரு ஃபேன் இப்படி சுற்றி கொண்டே இருக்கும். அது கரண்டு போகுது, அது போகுதுலாம் பார்க்க மாட்டார்கள். என்ன இப்போ அதே போல் லைட்டு அப்படியே பார்த்து கொண்டிருக்கும். அவருடைய கடமையை செய்து கொள்ளலாம். என்ன இப்படியெல்லாம் இருக்கிறது. அதே போல் இது பாத்ரூம். இது பாத்ரூம் உள்ளுக்கு எல்லா ஏற்பாடும் மேலே செய்யப்பட்டிருக்கிறது. இது பாருங்கள், இந்த கட்டில் 4 பேர் தாராளமாக இதில் படுக்கலாம். நினைங்கன்னா 5 பேர் படுக்கலாம். மேலுக்கு குர்ஆன் வைக்கக்கூடிய மாதிரி, அடுக்கக்கூடிய மாதிரி, ஃபோன்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கிறது. மஷாலான்னு சொல்லி இதுக்கு இன்னும் பெட்ஷீட்டும் தருவார்கள். இப்படி பெட்ஷீட்டும் தருவார்கள். நம்ம போட்டு படுக்கிறதுக்கு, பற்றி படுக்கிறதுக்கு. பக்கத்தில் ஜன்னல் இருக்கிறது. இந்த ஜன்னலை நாங்கள் என்ன செய்யலாம், திறந்து விடலாம், அடைக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு விடலாம். இந்த ரூமுக்குள்ளே வந்த உடனே எல்லாம் பாருங்கள். இது கரண்ட் டிஷ்னா, இந்த கரண்ட் டிஷ்ஷில் நமக்கு என்ன செய்யலாம், டெலிஃபோன் சார்ஜ் பண்ணணும்னா சார்ஜ் பண்ண 1000 வயரை இதுக்குள்ளே போட்டால் சரி. இன்றைக்கி இதுக்குள்ளே போட்டு வச்சா இன்றைக்கி வேறு பாட்டுக்கு. அதில் முக்கியமான விஷயம் எல்லாமே இருக்குது. ஒரு தாய்க்கு தேவையான சாமான்கள், மருந்து தொடக்கம், சிறுமா தொடக்கம், ஒயில் தொடக்கம், சகலமே இருக்கிறது. இதுக்குள்ளே பாருங்கள், எல்லாமே இருக்குது. கரீம் தொடக்கம் எல்லாமே இருக்கிறது. மஷாலாண்டி எப்படி செய்ய பெண் பொம்பளைகளுக்கு ஊக்கு தேவைப்பட்டால் அதுக்கு மூக்கு இருக்கிறது. இப்படிலாம் வச்சுக்கிறாங்க. மேலே பாருங்கள், இந்த எழுத்துக்களை எப்படி இருக்கிறது. இல்லா இலாக இல்லாதாண்டு அழகாக எழுத்தாணி ஒன்று செஞ்சுக்க. இல்லா இலாக இல்லாதாண்டி சொல்லி எழுத்தாணி ஒன்று செஞ்சுக்கிறாங்க. அழகாக இருக்கிறது. இல்லா இலாக இல்லதான். அதை பாருங்கள், இது பாருங்கள். மாஷா அல்லாஹ். அப்படி இதை பாருங்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லான்னு கன்சுல் அரசுடைய பொக்கிஷத்தில் உள்ள அந்த விஷயங்கள், எத்தனை விஷயங்கள் அதனால் முடியும். இது அவர் மகள் அலிக்கு வரைக்கும் இதோட இது பாருங்கள். அல்லாஹுல் ஹாலிக், அல்லாஹுல் ஹாலிக் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது முகம் பார்க்குறதுக்கு கண்ணாடி தேவையான முகம் பார்க்கலாம். இப்படி தண்ணியும் வந்து தருவார்கள். நான் படுக்கலாம், தண்ணியை மூடி வச்சுட்டு படுக்கலாம். குளிப்பதற்கு உடுபட செய்ய வேண்டியன்னா இதில் இருக்கிறது, எடுத்து பாவிக்கலாம், எல்லாம் செய்யலாம். மாஷால்லான்னு சொல்லி நேற்றிரவு என்ன 14ஆம் தேதி நாங்கள் இந்த பெட்டில் நானும் என்னுடைய மனைவியும் வந்து தங்கினா இங்கே வந்த உடனே, உள்ளுக்கு வந்தோடனே ஒரு பயபக்தியான ஒரு நிலை ஏற்படுது. பார்த்த உடனே எப்படி உறங்கும்போது என்ன ஓதணும் என்ற விஷயம் எல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கு. உறங்கும்போது ஓத வேண்டிய விஷயங்கள். அதே போல் இன்றைக்கு பாருங்கள், டொய்லெட் போனால் என்ன செய்யணும் எல்லாம் எழுதப்பட்டிருக்கீங்க. மஷாலாடியால் அழகான ஒரு நிலை என்ன எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் வந்து உறங்கக்குள்ளே பார்த்தா எப்படி அடிச்சா, நான் 3 மணிக்கு ஒளிம்பிட்டேன். தஹஜ்ஜுத் வழக்கமாக தொழுகிறானே, ஒளிம்பி தொழுவோம். அந்த டைமில் ஷேவர் கூவுது. அப்போ பாரு, மலக்களை கண்டு தான் ஷேவர் கூவுறேன். பிறகு நான் தொழுது அவராது ஓதி, திக்ரு செஞ்சு, செலவத்து ஓதி எல்லாம் செஞ்சுருக்கக்குள்ள மர சுபாவுக்கு வாங்க வருகிறது. அப்போ அதில் சுண்ணத்தம் தொழுது சுபாவையும் தொழுது ஓட்டிக்கும். அந்த கோழி கூவுறது கிட்டத்தட்ட 6:30 மணி வரைக்கும் கூவிக்கொண்டே பக்கத்தில் கூடிருக்கு.
அப்போ பெரிய வாக்கியம். அதில் நமக்கு இங்கே இருக்கிற துவா கபூலாகும் தானே. அப்படி விஷயங்களை சிறப்பாகிறது. இதில் யாரும் வந்து தங்கலாம். அது மட்டும் இல்லை, இவளுக்கு ஊற்றுக்காரங்களுக்கு வேண்டி நான் துவா செஞ்சு, இனி அந்த அல்லசியில் இருக்கிறார்கள் பலஸ்தீனுக்கு துவா செஞ்சு நிறைய விஷயங்களை நான் செஞ்சேன். நான் இது பாத்ரூம். இதில் குளிக்கிறது ஏற்பாடு இருக்குது பாத்ரூம். அதுபோல் அங்கே டாய்லெட்டு வைக்கிறது. இதில் பாருங்கள், இன்னொரு என்ன, இந்த பட்பாஷை ஒன்று வச்சுருக்காங்க. எப்படி பட்பாஷை, ஆயுர்வேத பட்பாஷை, எப்படி பல்லு உறுதியாக்கும், எல்லாம் செய்யும், ஆன்டி கேவிட்டி குளோ ஆயில் ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஒரு சௌக்கரம், மண்ணோட சௌக்கரம் எல்லாமே இருக்கிறது. மாஷா அல்லாஹ். இப்படி ஒரு தியாகியை நாம் காணலை. அவர்களுக்கு ராவதி செய்யணும். நான் நிறைய துவா செஞ்சேன். மனதை சந்தோஷப்பட்டு நான் என்னுடைய சம்சாரம் துவா செஞ்சேன். பல எத்தனை பேர் வாராக்கள், எத்தனை பேர் துவா செய்வாங்க. அப்போ இந்த உலகத்திலே அவர் என்ன நன்மையை அள்ளி கட்டுறார். இந்த உலகத்திலும் பயன்படுத்து, மறுகலத்துக்கும் பயன்படுது ஆக்களுக்கு. இதை நம்ம வாடகை கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்குறோம், ஒரு காயும் வாங்க மாட்டாங்க. எல்லாம் இருக்குங்க. அலுமாரியில் செய்வாங்க, சாமானிக்கு அலுமாரிக்கு மேலே ஒன்று பண்ண இன்னொரு கட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க மாஷாலான்னு சொல்லி. அப்போ இதை நாங்கள் இந்த ரெண்டையை மறக்கலாமா பாருங்க. நம்மளாக்கள் இப்படி செய்ய மாட்டாங்களே. இதுக்கு வந்தாக்கள் தங்குறதுக்காக வேண்டி 2 ஓடு கட்டி போடுவாங்களா. இதுக்கு அப்சேரில் இதில் மேல் வேலையெல்லாம் பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் வரவே வேணாம். அவர் என்ன ஃபிட்டிங்கெல்லாம் செய்கிறவர் மாஷால்லா. எல்லாம் அவரே செஞ்சு இந்த வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு கதவை மடிச்சிக்கிறார். எப்படி பயில தெரியுமா மாஷால்லா. துவா செய்யுங்க. பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.